டெய்லி என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம 7 நாளைக்கு தேவையான 7 விதமான குழம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழம்பு வச்சு நம்ம வீட்டில் இருக்கவங்கள அசத்தலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வெந்தய குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கான பொடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அரிசி, 1 ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது எல்லாத்தையும் இந்த சூடான கடாயில் போட்டு மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நான் இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் இந்த ஸ்பூனில் தான் நான் அளவெடுத்தேன். உங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு நான் சொன்னது போல் அளவெடுத்து இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். லேசாக இந்த வெந்தயம் சீரகம்லாம் படபடன்னு தெறிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், கலர் லேசாக சேஞ்ச் ஆகிருக்கு. அதே போல் வெந்தயம் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ பாருங்கள், வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இதை அப்படியே ஃபேன் காற்றுக்கு கீழே வச்சு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக பவுடர் பண்ணிவிட்டு இதை மாற்றி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. நான் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது இந்த அளவுக்கு நல்லா நைஸான பவுடராக இருக்கணும். இதிலிருந்து நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தான் பொடி போட்டு நம்ம வெந்தய குழம்பு இன்றைக்கி வைக்க போகிறோம். ஸோ மீதமாக இருக்கக்கூடிய பொடியை நீங்கள் ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு 6 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும். அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 100 ml அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். பொதுவாக காரக்குழம்பு வெந்தய குழம்புக்கெலாம் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக செலவாகும். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இவ்வளோ எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் 2-3 ஸ்பூன் அளவு மட்டும் எண்ணெய் சேர்த்து இந்த குழம்பு நீங்கள் தயார் பண்ணிக்கலாம். இப்போது கடுகு நல்லா வெடிக்கட்டும். கூடவே ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் ரொம்ப கசப்பாக இருக்கும், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப கசப்பு பிடிக்காதுன்னா ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 30 சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தோன்னா வெங்காயம் நல்லா மசிய வெந்து வரும். அப்போ நம்மளுக்கு கிரேவி டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 5-6 பல் பூண்டை நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. தோல் உரிச்சிட்டு நசுக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த குழம்புக்கு. இப்போ பாருங்கள், வெங்காயம் முழுமையாக வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு கண்டிப்பாக வதங்கி இருக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 சின்ன சைஸ் தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். பெரிய சைஸ் தக்காளி பழமாக இருந்தால் 2 தக்காளி பழம் சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இதுவும் நல்லா வதங்குறது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வெந்து வந்துடும். இப்போது தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கிறலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் மீடியமான காரம் கொடுக்கும். அதுக்கப்புறம் மல்லித்தூள் நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளுக்கு 1.5 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் மசாலா கரிஞ்சு போயிடாமல் இருக்கும். இப்போ இந்த மசாலா தூள் எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். ஒரு நிமிஷத்துக்கு வதங்கினா போதும். நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸ் புளி எடுத்து 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு கரைச்சிட்டு அந்த தண்ணியை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்து கிரேவியோட கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல வெந்தய குழம்பு பொடி, அந்த பொடியிலேருந்து கொஞ்சம் போல் பொடி மட்டும் இதில் தூவிக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துருக்கேன். 1-2 ஸ்பூன் அளவு பொடி சேர்க்கலாம்.
இந்த பொடி வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல வாசனை கொடுக்கும். அதே மாதிரி கிரேவியோட டெக்ஸ்டர் நல்ல திக்காக இருக்கும், டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். இப்போ மீதமாக இருக்கிற பொடி அதை வந்து நம்ம ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் போட்டுட்டு அதை வந்து நம்ம அதுக்கடுத்து எப்போ வெந்தய குழம்பு வைக்கிறோமோ அந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம நல்லா வேக விட போகிறோம், அதனால் கொஞ்சம் கூடுதலாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடிட்டு எண்ணெயெல்லாம் நல்லா தனியாக பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். குழம்பும் நல்லா வற்றி இருக்கணும், எண்ணெயும் பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஒரு தடவை இதை நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு இந்த அளவு கிரேவி டெக்ஸ்சர் போதும்னா இந்த டைம்லேயே நீங்கள் வந்து வெளியில் எடுத்துடலாம். நான் இன்னும் கொஞ்சம் வந்து வற்ற விட போகிறேன். கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா வெந்தய குழம்பு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா கலந்துட்டு இதில் 2 சின்ன சைஸ் துண்டளவு வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. காரக்குழம்பு வெந்தய குழம்புலலாம் நம்ம வெல்லம் சேர்த்தோன்னா அந்த காரத்தினுடைய சுவையை வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கும். அதுக்காக வெல்லம் சேர்க்குறோம். இது இனிப்பாலாம் இருக்காது, ஆனால் டேஸ்ட் வந்து கூடுதலாக காமிக்கும். இது ஒரு இம்பார்ட்டண்டான டிப்ஸு, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா வத்திருச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம சுட சுட சர்வ் பண்ணலாம். அடுத்து நம்ம வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் போல் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் இருக்கும். இது கூடவே 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் போல் கடுகு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். வத்த குழம்புக்கு கருவேப்பிலை சேர்க்கறதுனால நல்ல வாசனையாக ஃப்ளேவரோடு இருக்கும். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சுவைக்கேற்ப உப்பும் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கறதுனால வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் முழுமையாக வதங்கணும், அப்போ தான் நம்மளுக்கு நல்ல கிரேவி திக்காக கிடைக்கும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் 3 சின்ன சைஸ் தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மல்லித்தூள் கொஞ்சம் கூட சேர்க்கணும், அப்போ தான் நல்லா கிரேவி கிடைக்கும். இந்த மாதிரி பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் வதக்குனா போதும். மசாலா பொருட்கள் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை முழுமையாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் மசாலா கரிஞ்சு போகாமல் இருக்கும். இது நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை வந்து நைஸாக இது போல் கரைச்சிட்டு அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. புளி வந்து ரொம்ப சேர்க்க வேணாம், ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு சேர்த்தா போதும். ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை கரைச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்துக்கோங்க. அடுத்தது மூடி போட்டு மூடி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துலேயே நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இப்போ இதை நல்லா கலந்துக்கிறலாம் ஒரு தடவை. இந்த டைமில் குழம்புல வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய குழம்பு சூப்பராக தயாராகிருச்சு. கடைசியாக இதோட டேஸ்ட்டை நல்லா அதிகப்படுத்துறதுக்காக 2 சின்ன துண்டு வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க. சர்க்கரை இல்லை, வெல்லம் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், ஆனால் இது சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன தாளிப்பு கடாயில் 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு வத்தல் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த வத்தல் வேணாலும் சேர்க்கலாம், உங்களுக்கு விருப்பமான வத்தல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம வந்து குழம்புல கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்கோம், ஏன்னா வத்தல்லையும் கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் குழம்புல பார்த்து சேர்த்துக்கிறணும். நீங்கள் இந்த மாதிரி எண்ணெயில் வறுக்காமல் நெய்யில் வறுத்தா கூட இந்த வத்தல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி எண்ணெயில் வறுத்து காமிச்சிருக்கேன்.
லேசாக இது நல்லா மொறுமொறுப்பாக வறுந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே செய்து வச்சுருக்க குழம்புல இதை சேர்த்துடணும். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கமன்னு மணக்கக்கூடிய வத்தல் குழம்பு சூப்பராக தயாராகிருச்சு. அடுத்து நம்ம தக்காளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 10 சின்ன வெங்காயத்தை 2-3 கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடியாக கட் பண்ண தேவையில்லை. ஒரு மீடியம் சைஸ் தக்காளியையும் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்தோன்னா சீக்கிரமாக வதங்கிடும். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனைலாம் போகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா முழுமையாக வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா தான் அரைக்கணும், இல்லைனா வெளியில் தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள், இது நல்லா அரைச்சாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கர் சூடுபடுத்திக்கோங்க. இதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம் நல்லா பொரியட்டும். இது கூடவே கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்தா போதும். 1 நட்சத்திர சோம்பு, 1 பட்டை, கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ஏலக்காய் தூள் தான் இருக்குன்னா அது கூட நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துருக்கேன். இது சின்ன வெங்காயம் இல்லை, பெரிய வெங்காயம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த டைமில் கூட சின்ன வெங்காயமே கூட யூஸ் பண்ணலாம். அப்படி சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 5 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப பொடியாக கட் பண்ண அவசியம் இல்லை, இந்த மாதிரி கட் பண்ணால் போதும். இப்போது தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறலாம். நான் 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா ஒரு தொக்கு பதத்துக்கு வரணும், அந்த மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இடையில ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கலாம். இடையில கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லாவே மசிஞ்சிருச்சு. இந்தளவு தக்காளி மசிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த விழுதை சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறமா இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட மசாலா பொருட்கள்லாம் சேர்க்கணும். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியா பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் நல்லா ஜாஸ்தியாக வேணும்னா 2 டீஸ்பூன் அளவு காரம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி உங்களோட கிரேவி கன்சிஸ்டன்சி பொறுத்து அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கிறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு விசில் வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வச்சிங்கன்னா போதும். ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர்லாம் தானாக ரிலீஸ் ஆகட்டும். ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். வாவ், எவ்வளோ கலர்ஃபுல்லாக நம்மளோட தக்காளி குழம்பு ரொம்பவே கமன்னு தயாராக இருக்குது. அடுத்து நம்ம சின்ன வெங்காய குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு எண்ணெயில் செய்யுங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் போல் கடுகு, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. இதெல்லாமே நான் ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். வெந்தயம் மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். ஏன்னா ரொம்ப சேர்த்துட்டோன்னா கசப்பு தட்டும், அதுக்காக. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 வரமிளகாயை சேர்த்துருங்க. அடுத்து இதை நல்லா வதக்கி கொடுங்க. வரமிளகா ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் சின்ன வெங்காயத்தை சேர்த்துருங்க. முழுசாக சேர்க்குறேன், நீங்கள் சின்ன சின்னதாக நறுக்கிட்டு கூட சேர்த்துக்கிறலாம்.
10லேருந்து 15 அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி அப்படியே முழுசாக போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரு 10 பல் அளவு பூண்டு மட்டும் நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், இது ரெண்டுத்தையும் சேர்த்துடலாம். மல்லித்தூள் அதிகமாக சேர்க்கறதுனால குழம்பு கொஞ்சம் கெட்டியாக கிடைக்கும். இப்போது தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விடுங்க. 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி கொடுங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் அரைச்ச தக்காளி விழுது சேர்க்கணும். நான் இன்றைக்கி 3 மீடியம் சைஸ் அளவு தக்காளி எடுத்துகிட்டு நைஸாக அரைச்சி சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா வதக்கி விடுங்க. இதுலேருந்து நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இது வதங்குறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் புளி கரைசல் சேர்க்கணும். நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இதை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இதை வேக வைக்கலாம். மூடி போட தேவையில்லை, அப்படியே மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இதே போல் வேக வைங்க. இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் 2 துண்டளவு மண்டை வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெள்ளை பொடி கூட சேர்க்கலாம், அதாவது நாட்டு சக்கரை பொடி இருக்குல்ல, அதை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதை நீங்கள் சர்வ் பண்ணலாம். அடுத்து நம்ம முருங்கைக்காய் வச்சு அருமையான கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு 4 சில் தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் காய்ந்த தேங்காய் பத்தை சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கூட சேர்க்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். நீங்கள் ஏலக்காய் வச்சுருந்தீங்கன்னா 2-3 ஏலக்காய் சேர்க்கலாம். ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க. 4-5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லி, ஒரு 1/2 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி துண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. நல்லா அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் இது போல் மாற்றிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சுடுங்க. இப்போ நம்மளுடைய மசாலா பேஸ்ட் தயாராகிடுச்சு. இப்போ ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்க்கலாம். நான் நல்லெண்ணெயில் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பமான எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கறதுனால நல்ல வாசனையாக இருக்கும், ரிச்சாகவும் இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் நீள் வாக்கில் கீறினதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் மீடியம் சைஸாக இருந்ததுன்னா 2 சேர்த்துக்கோங்க. இது போல் நல்லா வதக்கிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் முழுமையாக வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் போல் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு வதக்கணுன்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் முழுமையாக வதங்கினதுக்கப்புறமா தக்காளியை அரைச்ச விழுது சேர்க்குறோம். 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளியை நான் நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த தக்காளியோட பச்சை வாசனை போனது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த டைமில் இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்க்கறதுனால காரம் கம்மியாக இருக்கும், கலர் நல்லா கிடைக்கும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சுவைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். ஏன்னா ஏற்கனவே வெங்காயம் வதங்கிறதுக்காக நம்ம சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்க்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 2 முருங்கைக்காயை நான் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் முருங்கைக்காயில் நம்ம ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும். நம்ம மசாலாஸ்லாம் சேர்த்துருக்கோம்ல, அதோட ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா இறங்கும். இப்போ மூடி போட்டு மூடியாச்சு. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முருங்கைக்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல விழுது, அதை வந்து சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இதாக கலந்துக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் முக்கியமான பேஸ்ட். இதோடைய ஃப்ளேவர் தான் முருங்கைக்காயில் நல்லா இறங்கணும். இப்போ மூடி போட்டு மூடியாச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சுட்டு முருங்கைக்காயில் அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கிட்டு நம்ம சேர்த்த பேஸ்ட்லாம் வந்து நல்லா முழுமையாக பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதங்கிட்டு ரெடியாக இருக்கும். இந்த டைமில் ஒரு டைம் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரேவியோடைய கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம இதில் தண்ணி சேர்க்குறோம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறலாம். நான் 1 கப் அளவு தண்ணி சேர்க்குறேன். இது 200 ml அளவு தண்ணி இருக்கும். சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்பாத்தி பூரி கூடலாம் வச்சு சாப்பிட போகிறீங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சாதத்து கூட வச்சு சாப்பிடணுன்னா கொஞ்சம் தண்ணியாக வந்து நம்ம செய்யலாம். அதே போல் பிரியாணி புலாவுக்கெலாம் கூட கொஞ்சம் செமி கிரேவியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அது மாதிரி பார்த்துட்டு நீங்கள் வந்து தண்ணியுடைய அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு மூடி போட்டு மூடிடலாம். மூடி வச்சு மூடினதுக்கப்புறமா இதோடைய எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரது வரைக்கும் நம்ம இதை வேக வைக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. முருங்கைக்காலாம் நல்லா வெந்திருக்கணும். இப்போது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ரெசிபியை சர்வ் பண்ணலாம். அடுத்து நம்ம பூண்டு கருவேப்பிலை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. நான் மண் கடாய் எடுத்திருக்கேன். இதில் செய்யும்போது இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் ஒரு கைப்பிடி அளவு பூண்டு, 10-15 சின்ன வெங்காயம், 2 தக்காளி இதெல்லாம் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது மொத்தமாகவே ஒரு 3 நிமிஷம் வதங்கினா போதும். ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி நம்ம அரைக்க தான் போகிறோன்றதுனால வெங்காயம் தக்காளியை வந்து பெருசு பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வெங்காயத்தை முழுசாகவே சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், இது ஓரளவு நல்லாவே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே முழுமையாக ஆற வச்சுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இது நைஸாக வந்து அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து எந்தளவு முடியுமோ அந்தளவு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறமா இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை ரெசிப்பியில் சேர்க்க போகிறோம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்து அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும்ல, நம்ம ஏற்கனவே இது வதக்கிறதுக்காக சேர்த்த எண்ணெயில் மீதம் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. இப்போ இது கூடவே இன்னும் ஒரு 1-2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பொதுவாகவே வத்த குழம்பு கருவேப்பிலை குழம்பு இதுக்கெலாம் அதிக எண்ணெய் செலவாகும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் கடுகுலாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதிக காரசாரமான குழம்புக்கெலாம் வெந்தயம் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் அது பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ அது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஜஸ்ட் வந்து தாளிக்கிறதுக்காக சேர்க்குறோம். அதுக்கப்புறமா நிறைய கருவேப்பிலை அரைச்சி சேர்க்கணும். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி பூண்டு சேர்த்துட்டு 10-15 சின்ன வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நிறைய குவான்டிட்டியில் கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம இந்த குழம்புல பூண்டை அரைச்சும் சேர்க்குறோம், முழுசாகவும் சேர்க்குறோம். ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், வெங்காயம் பூண்டெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம கருவேப்பிலை பொடி சேர்க்கணும். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு கருவேப்பிலை பொடி சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக அரைக்க போகிறீங்கன்னா 1 கப் அளவு கருவேப்பிலை எடுத்துகிட்டு நார்மல் வெறும் கடாயில் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிடுங்க. அந்த பொடியை இப்போ வந்து சேர்த்துடலாம்.
நான் வந்து பல்காக கருவேப்பிலை பொடி அரைச்சி வச்சுருப்பேன். அடிக்கடி வந்து கருவேப்பிலை குழம்பு செய்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன்னா, கருவேப்பிலை வாங்கிட்டு நல்லா அதை க்ளீன் பண்ணிவிட்டு சன்லைட்டில் ட்ரையாக காய வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்குவேன். ஒருவேளை சன்லைட் வந்து இல்லாத சமயத்தில் வெறுமனே கடாயில் வறுத்துட்டு அரைச்சி வச்சுக்குவேன். ஸோ நம்ம ஒவ்வொரு தடவை இந்த கருவேப்பிலை குழம்பு செய்யும் போதும் அடிக்கடி நம்ம வந்து அரைச்சி பொடி பண்ண தேவை இருக்காது. நம்ம டக்குன்னு அந்த பொடியை எடுத்து போட்டு கருவேப்பிலை குழம்பு வந்து செஞ்சிடலாம். இப்போ இந்த பொடி போட்டு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை முழுமையாக லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மசாலாஸ்லாம் கரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு டைம் இது நல்லா வறுத்துக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே இது நல்லா வறுபடணும். ஒரு 30 செகண்ட்க்கு நல்லா இதை வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் அந்த விழுதை வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. அந்த மசாலா இந்த அரைச்ச விழுது எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாதிரி நல்லா இதை கலந்துக்கோங்க. இந்த மசாலாவை நம்ம ஏற்கனவே வறுத்து தான் அரைச்சிருக்கோம். இருந்தாலும் கூட இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கும் போது நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா ஊஸ் அவுட் ஆகி வெளியில் வரும். அப்போ குழம்பு வந்து இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், பார்த்தாலே தெரியுது லேசாக அந்த எண்ணெயெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து மிக்ஸி ஜாரை லேசாக அலசிட்டு தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நார்மல் வாட்டர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். மொத்தமாக நான் சேர்த்துருக்க தண்ணி வந்து இப்போதைக்கு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தேவைப்பட்டதுன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பொதுவாக வந்து கருவேப்பிலை குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கெட்டியாகவே வைக்க பாருங்கள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதிச்சு வரும்போது இது கூட புளி கரைசல் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், லேசாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு கரைச்சி அந்த தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துலேயே நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா வந்து வெளிவிட்டு வந்திருக்கு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் சர்வ் பண்ணோன்னா நல்ல ஒரு குழம்பு மாதிரி இருக்கும். இதை விட கொஞ்சம் கெட்டியாக்கிட்டோன்னா நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு இருக்கும். ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். இப்போ நான் செஞ்சுருக்க குழம்போட அளவு ஒரு 4 பேருக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கடைசியாக இதை இறக்குறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்க்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம மிளகு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு தடுக்கா பேன் வந்து சூடுபடுத்திக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துக்கோங்க. நான் வந்து பச்சரிசி சேர்த்துருக்கேன். நீங்கள் புழுங்கல் அரிசி கூட சேர்க்கலாம். சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு இது நல்லா வறுத்துக்கோங்க. இதோடைய கலர் லேசாக சேஞ்ச் ஆகும், வாசனை வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. இந்த டைமில் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் வறுத்துருங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சீரகமும் பெருங்காயத்தூளும் சீக்கிரமாக வறுபடுறோம். அதுக்காக தான் நம்ம இதை கடைசியாக சேர்க்குறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நைஸாக பொடி பண்ணணும். நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் அரைக்கணும். அரைச்ச பொடியை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதை தனியாக வச்சுருங்க. இதை நம்ம குழம்புல கடைசியாக சேர்ப்போம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே 4-5 சின்ன வெங்காயத்தை அப்படியே சேர்த்துக்கோங்க முழுசாக. ஒரு கைப்பிடி பூண்டு வந்து தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, கூடவே அரை டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இது நல்லா வந்து வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கணும். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு இது போல் முழுமையாக வதங்கினதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் வெளியில் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு.
இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து இது நல்லா அரைச்சிக்கோங்க. நல்ல நைஸான பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டை ஒரு ஓரமாக வச்சுருங்க. இன்னொரு பக்கம் அதே கடாயில் கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. நான் எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவே பெருங்காயத்தூள், 4-5 பூண்டு பற்கள் அதையும் வந்து தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கறதுனால சீக்கிரமாகவே இந்த வெங்காயம் வதங்கிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை முழுமையாக வதக்க விடுங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் முழுமையாக வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம இது கூட புளி கரைசல் வந்து சேர்க்கணும். நான் வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழம் அளவு புளியை எடுத்துகிட்டு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை இது கூட சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட் இதில் சேர்க்கணும். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு இந்த டைமில் காரம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு காரம் இன்னும் கொஞ்சம் தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கிறலாம். நம்ம ஏற்கனவே மிளகு சேர்த்து அரைச்சிருக்கோம். அதே மாதிரி தாளிப்புலையும் மிளகு போட்டிருக்கோம். அதனால் காரம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல மிளகு பொடி, அதையும் சேர்த்துடணும். அதாவது மிளகு அரிசிலாம் சேர்த்து அரைச்சிருந்தோம்ல அந்த பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இதை வேக வைங்க. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய குழம்பு நல்லா தயாராக இருக்குது. எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா கம கமன்னு மணக்குது. இந்த டைமில் கொஞ்சம் போல் வெல்லம் இது போல் உதிர்த்துட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கரைய விடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு இது போல் கலந்தாலே இது ஈஸியாக கரைஞ்சிரும். மண் இல்லாத நயமான வெல்லமாக சேர்க்கணும். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான மிளகு குழம்பு சூப்பராக தயாராகிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 7 குழம்பும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.